இதுல இருக்கிற சாப்ஸ்டிக்ஸ்ல எதுல மலையரைக்கியோட சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தூக்கம் வருது இல்ல? யார பாத்துறா கேக்குற? இவ்வளவு நேரம் தூங்குனதே நீதான்டா. இல்ல, நான் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க தான் தூங்கிட்டீங்க. நான் ஒண்ணும் தூங்கல. என் கண்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்தேன். அதே மாதிரி நீ உன் கண்களை திறந்து வச்சுக்கிட்டே அதுங்களுக்கு ஓய்வு கொடு. இன்னும் ஒரே ஒரு நிமிஷத்துல என் வேலையை நான் ஆரம்பிக்கிறேன்பா. இந்த ஒரு வாட்டி சாப்பிட்டா தப்பு இல்ல. எனக்கு மீனுக்கு அப்புறம் பிடிச்சது ஜூலி செஞ்ச இதுதான். ஃப்ரைட் ரைஸ்னா எனக்கு உயிர். ஜூலி என்ன ரைஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கா. ஆனா கொஞ்சம் சாப்பிட்டா தப்பு இல்ல. ஜூலி, இது போதும். மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்திலேயே வந்து நிக்கிறத என்னால நம்ப முடியல. கஷ்டப்பட்டு இடியறக்க சக்தி எடுத்தோம், அதுவும் போயிடுச்சு. உங்க 3 பேராலையும் அந்த ஜாக்கி ஜான தாக்கு பிடிக்கிற சக்தி இல்லாததுனாலதான் அதெல்லாம் போச்சு. அநியாயமா இல்ல? எங்க மேல தப்பு சொல்லாதீங்க. அது எங்க தப்பு இல்ல. அப்ப யார் தப்புன்னு சொல்றீங்க? உங்க தப்பு தான். என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. இல்லையே, நான் ஒண்ணும் சொல்லலையே. அந்த ஜாக்கி ஜான அடிச்சாதான் எனக்கு நிம்மதி. அதுக்கு எனக்கு மலையாளத்தி சக்தி வேணும். இதுக்கு திட்டம் போட்டாகணும். ஜாக்கி வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு ஒண்ணு பண்ற. எல்லாரும் புறப்படுங்க. முதல்ல பண்ண வேண்டியதை பண்ணுவோம். இப்ப அவரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரா? 5 கிலோவா? யாரு யாரு? 2 நாள் எக்ஸசைஸ் பண்ணி உனக்கு எப்படி 5 கிலோ அதிகமாச்சு? நான் சொன்ன மாதிரி நீ டயட்டிங் இல்ல, கரெக்ட் தானே? இதுக்கு என்ன பண்ணனும் தெரியுமா? வேண்டாம். புஷ் அப் மட்டும் வேண்டாம். 10 புஷ் அப் 20 இழு. ஊர்ல இருக்கிற மரம் எல்லாம் உடைஞ்சிடும். ஏன்டா என்ன இப்படி குழப்புது? எதுவுமே இல்லன்னு நல்லா தெரியுது. இது ஒண்ணு கெட்டு போகலடா. தற்காலிகமா ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை. சரி சாப்ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் வந்து தேடு. நீ லேட் பண்ண ஒரே காரணத்தால எல்லா வேலையும் தள்ளி போய்கிட்டே இருக்கு. நீங்களும் தான் தூக்கிட்டீங்க. மூளை வேலை செய்யணுங்கிறதுக்காக கொஞ்சம் நான் ஓய்வெடுத்தேன். இது எப்படி சாத்தியம்? எந்த சாப்ஸ்டிக்ஸ்லயுமே மலை அரக்கியோட சக்தி இல்லையே. அப்ப எதையாவது நீ தவற விட்டு வந்திருப்ப. நான் உன்னை எதையும் விட்டுட்டு வரல. ஏன்னா பேக்க வச்சிட்டு இருந்ததே நீங்க தான். அதனால என் மேல எந்த தப்பும் இல்ல. உங்க கையில இருக்கிற மிஷின் கெட்டு போச்சு அங்கிள். நான் ஆமான்னு சொல்லல, நான் இல்லன்னு சொல்லல, வாய மூடிக்கிட்டு சும்மாறான்னு நான் சொல்லல. ஆனா என்ன தொந்தரவு பண்ணாத, நான் கொஞ்சம் யோசிக்கணும். ஐயா, என்னால நம்பவே முடியல. ஒரே நாள்ல 7 கிலோ ஏறி இருக்க. டயட்டிங் என்ன போய் மட்டும் சொல்லாத, நீ என்ன கேம் மாத்திருக்க. இல்ல, கொஞ்சோண்டு நொறுக்கு தீனி தின்ன. என்ன சாப்பிட்ட? பாப்கார்னா? ஐயா, நம்ம வீட்ல திருட்டு நடந்துருச்சு. என்ன காணாம போச்சு? பழைய பொருட்களா இல்ல அரிய ஓவியங்களா? கிச்சனேவா? சுத்தம். டோனர்ஸ், சூப், வெஜிடபிள்ஸ், நோட்டு, லொசுக்கடி எல்லாமே காணாம போயிடுச்சு. சாப்பாடு மட்டுமே திருடுறவங்க எந்த மாதிரி திருடனுங்க? பசி உள்ள திருடனுங்க. போலீஸுக்கு போன் பண்ணணும். நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சாண்ட்விச் எல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க. அங்கிள், போலீஸுக்கு இந்த மாதிரி சின்ன குற்றங்களை எல்லாம் தேடி அது மட்டும் இல்ல, திருடங்களே இல்ல. இதெல்லாம் சாப்பிட்டது பீமா தான்.
டயட்ல இருக்க சொன்னா பூந்த விளையாடி இருக்கான். ஒரே நாள்ல 7 கிலோ ஏறி இருக்கான். எனக்கு விக்கல் வருது, கொஞ்சம் தண்ணி குடிக்கிறோம். ஆமா, உனக்கு அந்த தண்ணி பார்த்தாது போய் பீச்சே குடிச்சிரு. இதான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்தது. விஞ்ஞான வளர்ச்சியில நாம வளர்ந்துட்டோம். ரொம்ப அற்புதமா இருக்கு சார். ஆமா ஆமா, இந்த கூலிங் கிளாஸ் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது கூலிங் கிளாஸ் இல்லடா, நைட் ஃபிஷர். நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். டார்கெட்டை நோக்கி போறோம், நமக்கு தேவையானதை எடுக்கிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி பிளான் என்னன்னு சொல்றீங்களா? யாருமே எதிர்பார்க்காத அந்த ஜாக்கியோட அங்கிள் கடையை நாம தாக்க போறோம். ஓ, அவங்க இடத்துலயே போய் அவங்கள அடிக்கிறோமா? கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்க போறோம். செக்ஷன் 13 அழிக்க போறோம். அதுக்கப்புறம் எல்லா அரக்க சக்திகளும் எனக்கு சொந்தமாயிடும். இந்த வாட்டி நான் போற வழி தனி வழி. பஞ்ச் டைலாக் நல்லா இருக்கு. யார் அது? இவங்க கூட எல்லாம் சண்டை போட்டு நம்ம நேரத்தை வீணாக்க கூடாது. வாங்க புறப்படலாம். ஆயுதத்தை எடுத்துட்டு வாங்க. அங்கிள், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தூக்கம் வரலையா? எப்படிடா தூக்கம் வரும்? இது நல்லா தான் வேலை செய்யுது, ஆனா என்ன குழப்புது. இந்த சாப்ஸ்டிக்ஸ் எதுலயுமே அரக்கத்தனம் இல்லையே. அப்படின்னா அது எங்க போயிருக்கும்?